பனியும் காலநிலையும். துருவக்கரடியின் கதை. வடதுருவத்தின் வெண்மையான பனிக்கடலில் ஒரு பெரிய துருவக்கரடி வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் ஆர்கோ. ஆர்கோவுக்கு பனியும் குளிரும் உயிர் போல் பிடிக்கும். பனிக்கட்டைகளின் மேல் ஓடி விளையாடுவது, குளிர்ந்த கடலில் நீந்துவது அவனின் தினசரி வாழ்க்கை. அவன் தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். ஆனால் ஒரு வருடம் பனி மெதுவாக உருகத் தொடங்கியது. முன்பு பறந்து விரிந்திருந்த பனிக்கடல் சுருங்கி சிறு சிறு துண்டுகளாக மாறியது. ஆர்கோ வேட்டையாடி உணவு பெறுவது கடினமானது. மீன்களும் சீல்களும் தொலைவில் போயின. பசி அவனை வாட்டியது. ஒரு நாள் ஆர்கோ தன் குட்டிகளை பார்த்து கவலையுடன் நின்றான். இந்த பனி இப்படியே உருகினால் நம்ம வீடு எங்கே என்று அவன் மனதில் கேள்வி எழுந்தது. அருகில் இருந்த வயதான கரடி ஒன்று, மனிதர்கள் பூமியை அதிகமாக சூடாக்குகிறார்கள், அதுதான் காலநிலை மாற்றம் என்று சொன்னது. ஆர்கோ முதன்முறையாக மனிதர்களை பற்றி சிந்தித்தான். தொலைவில் ஒரு கப்பலை கண்டான். அதிலிருந்து கருப்பு புகை எழுந்தது. இந்த புகைதான் நம்ம பனியை அழிக்கிறதா என்று அவன் எண்ணினான். அவனுக்கு கோபமும் பயமும் ஒரு சேர வந்தது. ஆனால் ஆர்கோ நம்பிக்கையை விடவில்லை. அவன் தினமும் தன் குட்டிகளுக்கு நீந்தவும் நீண்ட தூரம் நடக்கவும் கற்றுக் கொடுத்தான். நாம் வலிமையாக இருந்தால் தப்பிக்கலாம் என்று அவன் சொன்னான். சில மனிதர்கள் பனியை பாதுகாக்க பேசுவதையும் அவன் பார்த்தான். அவர்கள் பனியை அளந்து புகைப்படம் எடுத்தார்கள். ஆர்கோவுக்கு சிறிய நம்பிக்கை பிறந்தது. ஒரு நாள் மீண்டும் பனி பெய்தது. முழுவதுமாக அல்ல, ஆனால் ஒரு தொடக்கம். ஆர்கோ வானத்தை நோக்கி பார்த்து, பூமி நம்ம வீடு, எல்லோரும் சேர்ந்து காப்பாற்ற வேண்டும்